இல்ல உள்ளுக்குள்ள குண்டர்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. ரெடி பண்ணி தான் ரவுடிகளை உள்ள கொண்டு வந்து உள்ள இருந்தவன் பூரா ரவுடி எதுக்கு இருக்கான்? அப்பா கல்ல விட்டு அடிடான்னு சொன்ன கதைகள்லாம் என்கிட்ட இருக்கு. இவங்க கேவலமான அரசியல், இவங்க அரசியல்லாம் காரி கொடுக்கணும். ஆனால் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்து திமுகவிற்கு பெரிய சமாதி கட்டி விட்டார். நீங்க ஜெயிக்கிறதுங்கிறது கனவுலையும் நடக்காது. நான் பார்க்கிறேன். சதிங்கிறதுக்கும் மேல ஒரு வார்த்தை இருக்கிறது, திட்டமிட்ட. அப்ப வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ போலீஸ்னு வச்சிருக்கே, ஒரு 30,000 பேரை சமாளிக்க முடியலன்னா நீ என்ன போலீஸ்? நீ போலீஸ் வந்து நீ போலீஸாவா பேசுறீங்க? அரசியல்வாதியா மாவட்ட செயலாளர் மாதிரி இல்ல பேசுறீங்க. நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அவங்க கேட்குறாங்க ஒரு இடத்த பாதுகாப்பு கொடுக்கறது வக்கு இல்லையா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சர் நைட்டு 1 மணிக்கு கூட வரும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் தூங்கணும். அதுதான் நிர்வாகம். இவர்கிட்ட உளவுத்துறை ரிப்போர்ட்னா என்னன்னு கேளுங்க ஸ்டாலின்ட்ட. ஜெயலலிதாவை சட்டசபைக்குள்ள வச்சு ஜாக்கெட்டை கழிச்சிங்க, சேரி இழுத்தீங்க. ஏன் இழுத்தீங்க? அன்னைக்கு அவங்களுக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகம் இருக்கு. இவங்களை அரசியல் விட்டு வரட்டலைன்னா இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கு. அசிங்கமா இருக்குங்க எனக்கு. உண்மையிலே நான் காவல்துறை இப்படி அதிகாரிகளா இருப்பாங்க. இன்றிலிருந்து உங்களுக்கு வந்து அழிவு காலம் ஆரம்பம். நான் சொன்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது. இன்றிலிருந்து உங்களுக்கு அரசியல் அழிவு ஆரம்பம். டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசினேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞரும் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவருமான திரு வரதராஜன் அவர்கள். சார் வணக்கம். ஓகே, நீங்க ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்திருக்கீங்க. ஸோ முதற்கட்டமாக இங்கே நடந்தது ஒரு விபத்தா இல்லை திட்டமிட்ட சதியா? ஏன்னா நீங்கள் கூட ஒரு பதிவை முன்னாடியே போட்டிருந்தீங்க, ஒரு நிறையா சதி வேலைகள்லாம் நடக்குது, ஒரு சதி வேலைகள்லாம் பெண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பதிவை போட்டிருந்தீங்க. ஸோ முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? இதில் இங்கே நடந்தது சதி தான் நினைக்கிறீங்களா? சதிங்கிறதுக்கும் மேலே ஒரு வார்த்தை. இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு, குறுகலான சந்தில் வந்து குறுகலான ரோட்டில் போய் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. அந்த நடந்த இடத்துல பெரிய பள்ளமெல்லாம் இருந்திருக்கு. அந்த இடத்துல ஏற்கனவே அவங்க விஜய் வந்து 4 பரப்புரை பண்ணிட்டாரு. அவருக்கு ஆவரேஜாக எவ்வளவு கூட்டம் வருங்கிறது காவல்துறைக்கு நல்லா தெரியும். அப்போ அத்தனை கூட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சரியான இடத்துல தானே நீங்கள் அனுமதி கொடுக்கணும். ஸ்டாலினுக்கு எங்கே அனுமதி கொடுத்தீங்க? ஸ்டாலினுக்கு கூட்டம் வந்து பெருசாக வராது, உதயநிதிக்கும் கூட்டம் பெருசாக வராது. அது கூடும் கூட்டம் அல்ல, கூட்டுகின்ற கூட்டம். அப்படிப்பட்டவங்களுக்கே அவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்தீங்கன்னா விஜய் மாதிரி ஆளுங்களுக்கு வர்றது இயற்கையான கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். அது கூட்டம் அதிகம் வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ குறுகியாலான ஒரு இடத்துல போய் நீங்கள் அந்த இடத்த வச்சு அனுமதியை கொடுத்து அதுக்கான பாதுகாப்பு இதையும் நீங்கள் சரியாக பண்ணலைன்னு அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க. இல்லை போலீஸே பார்க்க முடியலைன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது நம்ம இங்கேருந்து பேசுகிறோம். ஸ்பாட்டில் இருந்தவங்க வீடியோஸு நிறைய சொல்கிறாங்க, யாருமே எங்களுக்கு போலீஸார் உதவி செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குற வார்த்தைகள்லாம் காவல்துறையில் நான் பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்தேன். இன்றைக்கி இருக்கிற இந்த அதிகாரிகள்லாம் அன்ஃபிட்டுங்க. நிறைய பேர் லாயக்கே இல்லாத. அகில இந்தியாவில் கும்பமேளா வச்சான்ல, எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? அது உத்தரப்பிரதேஷ் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, 2-3 மத்திய பிரதேஷ், 3 ஸ்டேட் வந்தோம். அதில் மொத்தம் வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 45 கோடி கணக்கெடுங்க. இந்த 45 கூட்டத்துக்கு கூடிய கூட்டத்தையும் 3 ஸ்டேட் போலீஸ் வந்து சமாளிச்சானா இல்லையா? ஒருத்தஞ்சத்தானா? அப்போ வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ போலீஸ்னு வச்சிருக்கே, ஒரு 30,000 பேரை சமாளிக்க முடியலைன்னா நீ என்ன போலீஸ்? இல்லை, ஏடிஜிபி தேவாசீர்வாதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க கேட்ட இடம் வந்து இந்த இடம் தான், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை தான் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இவர் கரெக்டான இடத்துல வந்து ஏடிஜிபி பொய் சொல்கிறார். அவங்க கேட்ட இடம் ரவுண்டானா கிட்ட கேட்டாங்க, கரூர் ரவுண்டானா கிட்ட. இவர்கள் கொடுத்த இடம் மாற்று இடம். ஒரு போலீஸ் அதிகாரிலாம் பொய் பேசலாமா? நீங்கள் என்ன அரசியல்வாதியா? கேட்ட இடம் அதான் கேட்டான், ரவுண்டானா கிட்ட கேட்டான். இல்லை, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அந்த ரவுண்டானா கேட்குறாங்க, திரும்ப மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை மறுக்கிறாங்க. அவங்க ரவுண்டானா கிட்ட கொடுக்க முடியாத மாற்று இடம் கேளுங்கிறாங்க.
அது 2 இடம் கொடுக்க முடியாதுன்னு தான் அடுத்த இடமா இவங்க கேட்குற. நீ இல்லை, நீங்கள் என்ன சொல்லணும்? நோ இது உனக்கு கூட்டம் அதிகம் இருப்பா, நீ கேட்குற இடத்துல சமாளிக்க முடியாது எங்களால், நீ சமாளிக்கக்கூடிய பெரிய இடம் கேட்டோன்னு நீ சொல்லணும். நீ போலீஸ் நீ போலீஸாவா பேசுகிறீங்க? அரசியல்வாதியாக மாவட்ட செயலாளர் மாதிரில பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? அவங்க கேட்குறாங்க ஒரு இடத்த, பாதுகாப்பு கொடுக்குறது வக்கு இல்லையா அவங்களுக்கு? பாதுகாப்பு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. 1.5 லட்சம் போலீஸ் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? இல்லை, ஒரு கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை தான் கொடுத்துருக்கோம். இவர் என்ன இது இல்லைங்க, இது அரசியல் ரீதியாக அரசியல் அழுத்தத்தினால இவங்க வந்துக்கிட்டு பாதுகாப்பு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த அரசியல் தலைவர்களை திருப்திப்படுத்தினாதான் நம்ம அந்த பதவியில் இருக்க முடியுங்கிற சுயநலத்தில் தான் இவங்க வந்துக்கிட்டு அவங்க சொன்னதுக்கு ஏற்றபடி இடத்தை மாற்றி அனுமதி கொடுத்தாங்கிற குற்றச்சாட்டை போலி காவல்துறை மேலே வைக்க விரும்புகிறேன். என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, நீங்களுமே பதிவு நிறைய சமூக வலைதளங்களை போட்டிருந்தா பார்க்க முடியுது. இங்கே ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நிறைய தாவேக்கா தரப்புலேருந்து என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, எப்படி உடனுக்குடன் அமைச்சர்கள் எல்லாரும் இங்கே வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. கவர்மெண்ட் மெக்கானிசம் அப்படி தானே செயல்படும், உடனுக்குடன் வர்றதான கவர்மெண்ட் மெக்கானிசம்லாம் அதில் ஒன்றும் இதத்தில் கலந்துட்டாங்க. 4-5 நாட்களுக்கு முன்பாகவே நான் ஷார்ட்ஸ் போட்டேன். டேக் டைவர்ஷனுங்கிற டெக்னிக்கை வந்துக்கிட்டு இந்த விவேக் படத்தில் வந்தது மாதிரி வர்ற கூட்டத்தை போனால் இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் அடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லா கூட்டத்தையும் இவங்க டைவர்ட் பண்ண போகிறாங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கொடுத்துருங்க. 2வது, தாவேக்கா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி பணத்தை கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராதுன்னு பணமும் பரிசும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஜாக்கிரதையா இருங்கன்னு 1 வாரத்துக்கு முன்னாடியே போட்டேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு காவல்துறைக்கு தெரியலையா? அசிங்கமா இல்லையா? நான் எடுக்கிற நியூஸு அதில் ஒரு 10% உங்களால் எடுக்க முடியலையே. உளவுத்துறை வச்சுட்டு என்னத்தை கிழிக்கிறீங்க? இல்லை, அதான் இங்கே ஒரு மெயினான கேள்வியாக இருக்குது. இங்கே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே தாவேக்கா வைக்கிறாங்க. 27,000 பேர் தான் கூடியிருப்பாங்களா, அதை தாண்டி கூடியிருப்பாங்க? இல்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நிச்சயமா. அதுக்கான காரணம் என்னன்னா, காவல்துறையில் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் வேற, இந்த யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்ல, இவெல்லாம் என்ன செய்கிறான், ஒழுங்காக செய்கிறானான்னு கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் உளவுத்துறை போலீஸ் போட்டுருவான். அவன் வந்துக்கிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடியே இவங்க அனுமதி இந்த இடம் கொடுக்கும் போதே உளவுத்துறை தலைவருக்கு இவங்க என்ன அனுப்பணும், இவங்க கொடுத்த இடம் தப்பான இடம், இந்த கூட்டத்தை இங்கே சமாளிக்க முடியாது, இதை வந்துக்கிட்டு இவங்க அழுத்தத்தினால கொடுக்குறாங்கங்கிற ரிப்போர்ட்டை நீ உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பணும். இன்டெலிஜென்ஸ் சீஃப் உடனடியே டிஜிபிக்கு சொல்லி, சார் அங்கே இடம் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஏதோ இங்கே லோக்கல் அழுத்தத்தில் கொடுத்துருக்காங்க, அங்கே வச்சா பிரச்சனை வரும்னு உளவுத்துறைன்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு போலீஸ்காரனை எதுக்கு வச்சுருக்கீங்க? அவன் இங்கே உள்ளே இருக்கிறத ரகசியமாக பார்த்து உங்களுக்கு சொல்லத்தானே வச்சாங்க. அது இயங்குதா? தூத்துக்குடியில் அந்த இது இருக்குல்ல உங்களுக்கு சாத்தாங்குளம், உள்ளே வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறான். அங்கே ஒரு உளவுத்துறை கான்ஸ்டபிள் இருக்கான் ஒவ்வொரு போலீஸ். அவன் அதை பார்த்துட்டு எஸ்பிக்கு சார் இங்கே 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது சொன்னானா? அப்போ அவன் சொல்லியிருந்தா அந்த கொலை நடந்திருக்குமா? அவங்க 2 பேரும் செத்துருப்பாங்களா? அப்போ பல விஷயத்துக்கு உளவுத்துறையின் மந்தப்போக்கு, உளவுத்துறை சரியாகவே செயல்படலை. வெட்டரன் இருந்தாங்க, நாங்கள்லாம் பார்த்தாலும் மோகன்தாஸை பார்த்துருக்கேன், நான் ஸ்ரீபாலை பார்த்துருக்கேன், டிஐஜி இன்டெலிஜென்ஸா, அலெக்சாண்டரை ஐஜி இன்டெலிஜென்ஸாக பார்த்துருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் வெட்டரன். அவங்க இருக்கும்போது எப்படி செயல்பட்ட உளவுத்துறை இவ்வளவு கேவலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது மனதுக்கு வேதனையான விஷயம். உளவுத்துறை ஃபெயிலியர். அது முதல்ல அவங்க அலர்ட் பண்ணியிருக்கணும், சார் தப்பான இடத்த கொடுக்குறாங்க, கூட்டம் அவருக்கு நிறைய வரும், ஏதோ ஒரு அழுத்தத்தில் கொடுக்குறாங்கிறத உளவுத்துறைக்கு நீங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு சின்ன விஷயம் தான் என்னன்னா, தப்பான இடம் அப்படிங்கிற குறிப்பிட்ட தாண்டி இதே இடத்துல தான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சி அங்கே ஒரு கூட்டம் நடத்துறாங்க. பெரிய கட்சி யாரு சொல்லுங்க? இல்லை, அதிமுக தரப்பே அதிமுக வர்றாங்க. இப்போ விஜய் தரப்புல இருந்து வைக்கும் பொழுது அங்கே சரியா நடக்கும்போது இங்கே மட்டும் சரியா நடக்கும். விஜய்க்கு வர்ற கூட்டம் இப்போ எப்படி கூடுது? யாராச்சும் எதிர்பார்த்த கூட்டமா அது? 4 இடத்துல இந்த பரப்புரை பண்ணிட்டாருல, 4 இடத்துலையும் கூட்டின அதே கூட்டம் இங்கேயும் வரும்ல. ஏடிஜிபியே சொல்கிறாரு, ஒரு உயர் அதிகாரி 30,000 பேர் கூடியிருக்காங்க. 30,000 பேர் கூடனான்னு தெரியும்ல உனக்கு? இந்த 2 ரோட்டில் இருக்கிறதுல போய் இந்த 30,000 பேரை தாங்குற அளவுக்கு அந்த வெனியூ, அந்த இடம் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தீங்களா? இயக்கம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது சாதாரண இல்லை, வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்த உடனே டிஜிபி ஐஜி இன்டெலிஜென்ஸு, இப்போ டிஜிபி இன்டெலிஜென்ஸு இல்லை, ஏடிஜிபியில் தான். ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸு நோட் போடுவாங்க சிஎம்க்கு. ஒரு முதலமைச்சர் நைட்டு 1 மணிக்கு கூட வரும் உளவுத்துறை ரிப்போர்ட். உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் தூங்கணும். அதுதான் நிர்வாகம். இவர்கிட்ட உளவுத்துறை ரிப்போர்ட்னா என்னன்னு கேளுங்க ஸ்டாலின்கிட்ட. ஜெயலலிதா போன்றவர்கள் மாவட்ட செயலாளருக்கு அடிப்பாங்க. மாவட்ட செயலாளர் கட்சி, என்னப்பா எனக்கு இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன இங்கே என்ன நிலைமை என்னென்னு. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? கூப்பிட்டு
பிரச்சனை வரும், அந்த ஆளுக்கு நிறைய கூட்டம் வரும், நீங்கள் இந்த இடத்த கொடுத்ததா எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு, உடனடியாக நீங்கள் இடத்த மாற்றி கொடுங்கன்னு நல்ல முதலமைச்சராக இருந்தால் நிர்வாகத்தை அப்படி நடத்தணும். இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தா ஆட்சிக்கு தானே அவப்பேர் வரும். அவங்க ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அவங்க வெறியில் இருக்காங்க. விஜய்க்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ விஜயை இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரு வெறியில் நிர்வாகம் எல்லாமே அவங்களுக்கு கண்ணை மறைக்குது. அவங்க கொஞ்சம் இதாக திங்க் பண்ணணும். அவங்க யோசிக்கிறது எப்படி யோசிக்கணும், ஒரு கெட்டிக்காரத்தனமாக யோசனை பண்ணணும். பழி வாங்கும் அடிப்படையில் நீங்கள் யோசனை பண்ண முடியாது. யாரையும் நீங்கள் அடிச்செல்லாம் உடைச்சி இது பண்ணிட முடியாது. ஜெயலலிதாவை என்ன பண்ணீங்க? பாண்டிச்சேரிக்கு காரில் போகிறாங்க, லாரியை கொண்டு போய் ஏற்றுனீங்களா இல்லையா? சசிகலா அஃபிடவிட் போட்டுருக்காங்க ஆறுமுகசாமி கமிஷனில். கருணாநிதி தான் லாரி அனுப்பி எங்கள் வண்டியில் சேரி இழுத்தீங்க. ஏன் இழுத்தீங்க? அன்னைக்கு அவங்களுக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகம் இருந்தது. இவங்களை அரசியலை விட்டு விரட்டலைன்னா இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கு. இந்த ஆளை பயமுறுத்தி விரட்டலைன்னா இந்த ஆள் ஆட்சிக்கு வந்துடுவான். அப்போ ஆட்சியை காப்பாற்றுவது தான் உங்கள் நோக்கம். யோசிக்கிறதோ இதாக யோசிக்கிறதுக்கு, சென்சிபிளாக யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலை. நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுடைய ஆதரவை வாங்கி அதன் மூலம் தான் நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கணுமே ஒழிய, ஒருத்தன் வரான் அவனை பயமுறுத்தி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நம்மளே எப்போ ஆட்சியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மக்களாட்சியில் அது நடக்குமா? மக்களாட்சியில் அது சாத்தியமா? ஆக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கன்னா நல்லது செய்யுங்க. ஓகே, இப்போ அந்த மாவட்ட செயலாளர் மேலே இருக்கட்டும், நாமக்கல் மாவட்ட செயலாளர் மேலே எல்லார் மேலேயுமே வழக்கு பதியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 பிரிவுகள் கீழெல்லாம் நாமக்கல் மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அல்லு அர்ஜுன் அங்கே கைது செய்யப்படுறாரு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் நடக்க வாய்ப்பு இருக்கு. அல்லு அர்ஜுன் விஷயம் வேறு, இது வேறு. அல்லு அர்ஜுன் விஷயத்தில் முதலமைச்சரே அல்லு அர்ஜுனை கூப்பிட்டு நீங்கள் அங்கே போகாதீங்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஷோ நைட்டு 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. பெரிய பயங்கரமான கூட்டம் இருக்குது, சமாளிக்க முடியலை. இப்போ டிஜிபி லெவலில் என்ன சொல்லிட்டாங்க, அல்லு அர்ஜுன் நான் வரப்போகிறேங்கிறாரு. டிஜிபி சிஎம்க்கு சொல்லி, சார் அங்கே கூட்டம் சமாளிக்க முடியலை, அல்லு அர்ஜுன் வந்தால் கூட்டத்தை எங்களால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சிஎம்ஏ ஃபோன் பண்ணி அல்லு அர்ஜுனுக்கு நீங்கள் போகாதீங்க, அங்கே சமாளிக்க முடியாத கூட்டம்னாங்க. அதை மீறி அல்லு அர்ஜுன் போனாங்க. உடனே அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க. ஆனால் இங்கேயுமே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா? இங்கே எச்சரிக்கை நாமக்கல்ல பேசிட்டு வெளியில் வரும்பொழுதே பைபாஸ்லேயே இவருக்கு விஜய் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க, கரூரில் இப்படி ஒருயான க்ரௌடு அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்த முடியல. அது வெக்கம் இல்லையா போலீஸுக்கு? நாங்கள் எங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. 45 கோடி பேரை கட்டுப்படுத்தினா ஒரு போலீஸ்ன்னு சொல்கிறேன். 30,000 பேரை கட்டுப்படுத்த முடியலைன்னா அவங்க கேன்சல் பண்ணிட்டு போவாங்களா? அப்புறம் எதுக்கு காவல்துறை இருக்குது? அசிங்கமாக இருக்குங்க எனக்கு உண்மையிலே. நான் காவல்துறை இப்படி அதிகாரிகளாக இருப்பாங்க? யாருமே சொல்லவே கூடாதுங்க. ஒரு போலீஸ் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னால் நான் யூனிஃபார்மை கழட்டிட்டு போகணும். அவன் அன்ஃபிட்டுன்னு தான் இருக்கும். உன்னால் சமாளிக்க முடியாது என்ன இருக்குது? எத்தனை பேரை வச்சுருக்க? அது ஒரு இதுங்க. நீங்கள் சொல்கிறது கரூர் ஒரு மாவட்டம், ஒரு எஸ்பி இருக்கார். அந்த எஸ்பிக்கு மேலே ரேஞ்சு டிஐஜின்னு 3 டிஸ்ட்ரிக்டும் ஒரு டிஐஜி இருக்கார். அந்த ஜோனுக்கு ஒரு ஐஜி இருக்கார். இவங்க எல்லாத்துக்கும் மேலே ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருக்கார், டிஜிபி இருக்கார். உங்கள் கையில் 1.5 லட்சம் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. தேவைன்னா போலீஸ் ஃபோர்ஸை மொபிலைஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து கொண்டு வாங்க. மற்ற மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க அங்கேருந்து மொபிலைஸ் பண்ணிடலாம். பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் எல்லாம் கேட்டு வாங்கலாம். இல்லை, போலீஸ்னால என்ன பண்ணிட முடியும்? போலீஸ் பாதுகாப்பு தானே கொடுக்க முடியும். அவங்களால நிகழ்ச்சி ஏற்பாட்டை செக்யூரிட்டிக்குன்னு சொல்லி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி எப்படி கொடுக்கணும், ஒரு கூட்டத்தை க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. க்ரௌடு மேனேஜ்மெண்ட் இதுதானுங்க போலீஸு. சும்மா உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா போலீஸ்? நீ ஒரு போலீஸ் மேனாக இருக்கன்னா க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தெரியணும், செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் உனக்கு தெரியணும். இத்தனை கூட்டம் இருக்குன்னா இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? நீ தான் பண்ணணும். 30,000 பேர் வரான், எத்தனை பேருக்கு வாட்டர் தேவைப்படும்? உடனே நீ தான் அரேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு, சார் உங்கள் 30,000 பேர் வராங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் வாட்டர் பாக்கெட்டை ரெடி பண்ணுங்கள். வாட்டர் பாக்கெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆம்புலன்ஸ் அலர்ட்டாக வைக்கணும். ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ளே விடக்கூடாது. ஆம்புலன்ஸை நீங்கள் வெளியில் தான் வைக்கணும். க்ரௌடுக்குள்ளே ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸ் அங்கேருந்து தானே உள்ளே வர முடியும். ஆரம்ப கட்டத்திலே இதுக்கு நான் என்ன கேட்குறேன், ஆம்புலன்ஸு எமர்ஜென்சிக்கு தானே வரணும். ஆமாம், சரி, இங்கேயாச்சும் ரஷ் வந்தது. இது எடப்பாடி கூட்டத்துக்குள்ளே எதுக்கு ஆம்புலன்ஸை விட்டான்? அங்கே எந்த அசம்பாவிதமாச்சும் நடந்ததா? அவர் கூட குற்றச்சாட்டு. அதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியுமே கூட்டம் நடத்துறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. முப்பெரும் விழா கூட கரூரில் நடந்ததை பார்த்தோம். எங்கேயுமே இவ்வளவு தூரத்துக்கான அசம்பாவிதம் நடக்கல. உங்க கூட்டத்தில் மட்டும் வாட்டர் பாக்கெட்லாம் செந்தில் பாலாஜி ட்ரஸ்ட் பேர் இருக்கான்னு பாருங்க. இவங்க எதுக்கு இங்கே வாட்டர் பாட்டில் கொடுக்குறான்? உன் வேலையை பாரு. அவன் கட்சி, அவன் தான் கொண்டு வரான வாட்டர் பாட்டில். நீ எதுக்கு மருத்துவம்னா முப்பெரும் விழாவில் கொண்டு போ. அவன் கேட்டானா?
கூட்டம் நடத்துறவன் கேட்டானா இல்ல போலீஸ் கேட்டுச்சா? இல்ல அவர் தான் அந்த கரூரோட எம்எல்ஏ அப்படிங்கிறப்போ எம்எல்ஏன்னா நீ விஜய் கட்சிக்கு ஏன் வர? நீ எம்எல்ஏன்னா திமுக கூட்டத்துக்கு போ. மக்கள் பிரதிநிதிங்கிறப்போ எல்லாருக்கும் தான் மக்கள் பிரதிநிதினா உள்ள குழப்பத்தை உருவாக்குறதுக்கு தானே பண்றான். ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கு ஆம்புலன்ஸை கொண்டு வரான்? கூட்டத்தை கலைப்பதற்கு. கூட்டத்தை எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாக்குறாங்க நான் அரசியலை. இவங்க கேவலமான அரசியல், இவங்க அரசியல்லாம் காரி துப்பணும். ஆனால் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடந்து திமுகவிற்கு பெரிய சமாதி கட்டி விட்டார். நீங்க ஜெயிக்கிறதுங்கிறது கனவுலையும் நடக்காது நான் பாக்குறேன். ஏன் அவர் உடனே வந்து ஸ்டாலின் இங்க இருந்து 1 மணிக்கெல்லாம் அங்க 1 மணிக்கு நீங்க போய் செத்தவனுக்கு மாலை வைக்கிறது என்ன பெரியதா? செத்ததுக்கு காரணமே நீங்க தானே. பண அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் பணத்தை வச்சு உங்க அப்பா அரசியல் பண்ணலையா? அந்த பையன் செத்த பையன் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு இது என் மகனின் பிணமல்லன்னு சொல்ல வச்ச ஆளுங்க தானே நீங்க. சட்டக்கல்லூரி மாணவருடைய ஆமா, இதுல அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் தலைவராக இருந்த உதயகுமாருக்கு என்ன நடந்தது? கொலை செய்யப்பட்டார் உதயகுமார். செய்தது யாரு? ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கு ஒரு கழுதைக்கு டாக்டர்னு பட்டத்தை போட்டு உதயகுமார் ஊர்வலமாக கூட்டிட்டு வந்தாருங்கிறதுக்காக தானே கொலை செய்யப்பட்டாரு. நீங்கள்லாம் உங்க வரலாறு தெரிஞ்சவங்க. நாங்கள்லாம் ஆரம்ப கட்ட 67 தேர்தலிருந்து நான் வரலாறு தெரிந்தவன், திமுக வரலாறு. அதனால தான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். காவல்துறையில் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு சிறம் தெரிஞ்சது, நான் நீதித்துறைக்கு வந்ததுக்கப்புறமும் உங்கள் இது எனக்கு தெரிஞ்சது. இப்போ அரசியல் செய்கிற எல்லாத்துலேயுமே சுயநலம் இருக்கும், அரசியல் இருக்கும். பொதுநலம்ங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்கு. தாவேகா தரப்புல நீதியரசர் தண்டபாணி அவர்கள்ட்ட ஒரு அஃபிடேவிட்டை தாக்கல் பண்றாங்க. அந்த அஃபிடேவிட்ல தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கல் எறிஞ்சாங்க கூட்டத்துல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு பொத்தாம்புதுவா ஒரு நீதியரசர்கிட்ட கொடுக்கும்பொழுது, ஒரு மனுவை கொடுக்கும்பொழுது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. அவங்க எங்ககிட்ட வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவங்களுடைய வீடியோ பேசுனது அங்கே தாக்க இருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு நாங்கள் இல்லை அப்பவே ஒரு நபர் ஆணையம் அறிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட அருணா ஜெகதீசன், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருந்த அருணா ஜெகதீசன் அவர்களையே நியமிக்கிறாங்க. இந்த ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்புக்கான நாடகம். நாங்கள் எங்களுக்கு இந்த ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறது தேவை கிடையாது, நாங்கள் சிபிஐ விசாரணை கோர்றோம் அப்படின்னு சிபிஐ ஓய்வு பெற்ற நீதிபதியை நீங்கள் பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்கிறோம். சீஃப் ஜஸ்டிஸ் நல்ல நீதிபதியாக கொடுப்பாரு, அவங்களத்தான் நீங்கள் போகிறோம். இல்லை அரசுக்கு இதுக்கான அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? முறை அதுதான், புரோட்டோகால் தான். தலைமை நீதிபதிகிட்ட கேளுங்க. நீங்களா அருணா ஜெகதீசன் போட்டு சரி அருணா ஜெகதீசனுக்கு வரும். அருணா ஜெகதீசன் ஸ்டெர்லைட்டில் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையா? நிறையா காவல்துறை அதிகாரிகள் சொல்லி இவர்கள் மீது தவறு இருக்கிறது, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்தாங்களா இல்லையா? அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டை சொன்னால் ஒரு காவல்துறை அதிகாரிகள் மேலேயாச்சும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. இல்லை கமிஷனால வேற என்ன அதை தாண்டி பண்ணிட முடியும்? ரிப்போர்ட் தானே கொடுக்க முடியும். கமிஷனை நீங்கள் வச்சிங்கன்னா அதை பரிந்துரைகளை செயல்படுத்தணும்ல. கமிஷன் பரிந்துரையை செயல்படுத்தினீங்களா? ஸ்டெர்லைட்டுக்கு யாரை தண்டிக்கணும்னு சொன்னாங்களோ அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் நீங்கள் பதவி உயர்வு கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ எதுக்கு நீங்கள் கமிஷன் வைக்கிறீங்க? கந்துடைப்பு தானே. ஆறுமுகசாமி கமிஷன் வச்சுக்கல. ஆறுமுகசாமி என்ன சொல்ல கமிஷன் என்ன சொன்னார்? சசிகலா வந்து போலீஸை வச்சு விசாரிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு வர ஆறுமுகசாமி கமிஷனை நடைமுறைப்படுத்தினாரா? கமிஷனை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமா? எல்லாம் கண் துடைப்பு. கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்க எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆகும். ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் இடைக்கால அறிக்கை தான் அவங்க தாக்கல் செஞ்சாங்க. இடைக்கால அறிக்கைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? பிறந்தது 1 வருஷம் ஆகும். இது 1 வருஷம் ஆகிற கேஸ். அது உடனடியாக சிபிஐயில் 1 மாதத்தில் ரிப்போர்ட்டை வாங்கணும். காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் யார், இடத்தை தேர்வு செய்தது யார், செக்யூரிட்டி லேப்ஸ் எப்படி வந்தது, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி இல்லை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை திருப்புவனம் அந்த சம்பவம் நடக்கும், அங்கே வந்து சிபிஐ விசாரணை வந்து உடனுக்குடன் அறிவிக்கிறாரு ஸ்டாலின். ஏன் இங்கே வந்து அவர் அறிவிக்கல? தப்பாக சொல்றீங்க. அஜித் குமார் இதில் சிபிஐ விசாரணை ஸ்டாலின் அறிவிக்கல, அது நீதிமன்றம் சுப்பிரமணியம் ஜட்ஜி பெஞ்ச் தான் அறிவிச்சாங்க. இல்ல இதுக்கு சிபிஐ விசாரணை சரியா ஸ்டாலின் சொன்னாரு. இதுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார்ல, ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து சிபிஐ போச்சு இல்ல, ஸ்டாலின் ரெக்கமெண்ட் பண்ணாரா ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணாரு? நீதிமன்றம் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா அது சரியா இருக்குங்கிறத வழிமொழிஞ்சாரு. வழிமொழிகிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க, தப்ப வைக்கிறது எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தப்ப வைத்து கொண்டு இருக்கிறார். இவருக்கு தார்மீக உரிமையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மனசாட்சி செயல்படுவன் தான் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க நடுநிலைவாதி ஆயிருந்தீங்க. நீங்க திமுகவின் தலைவராக நினைக்கவே கூடாது. நீங்க நடுநிலைவாதி, எல்லா மக்களுக்கான முதல்வர் நீங்க, எல்லா மக்களுக்கும் நீதி வழங்க வேண்டிய முதல்வர் நீங்க. அப்படியா நடக்கிறீங்க? இல்ல கனிமொழி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல அப்படின்னா, அரசு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கும், தொண்டர்கள் தான் சரியா வழி நடத்திருக்காங்க, தொண்டர்களை வழி நடத்தக்கூடிய தலைவர் தான் வந்து சரியான முறையில இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்க தலைவர் அப்படிதான் பண்றாருன்னு கேட்கிறேன். தொண்டர்கள் வழி நடத்தின உங்க அப்பா, நான் கதை சொல்லவா? உங்க அப்பா கல்லை விட்டு அடிடான்னு சொன்ன கதைகள்லாம் என்கிட்ட இருக்கு.
ஊர்வலத்தில் கல்லை விட்டு அடிடாம்பாரு, நான் கைது பண்ணிட்டா 4 பேர் தீக்குழின்னு சொல்லுவார். கனிமொழிகிட்ட கேளுங்க, உங்களுக்கு வயசு பத்தாது. 69 பிறந்தீங்க, 68 வயசு பத்தாது. நாங்கள் அப்போவே வந்து அரசியல் தெரிஞ்சிருந்தோம். அதனால் உங்கள் கதையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள்லாம் பொது நலத்தை பற்றி பேசாதீங்க. ரவுடிகளை உள்ளே அனுப்புறது, இதுங்களில் எது அனுப்புறது, இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து இன்னைக்கு வரை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் மனசுக்கு நான் கட்சி சார்பில் பேசுகிறேன். ஒரு முதலமைச்சராக இவர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. துடிச்சு போகணும். 40 பேர் செத்துருக்காங்க. இந்த பாவம் உங்களை தானே பிடிக்கும். உங்கள் படம் உங்களை தானே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது விபத்தாக இருந்தால் பரவாயில்ல. இது திட்டமிட்ட சதிங்கும் போது உங்களுக்கு தான் அந்த இது வரும். ஒரு இவர் மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி எல்லாம் ரவுடிகளை வச்சுக்கிட்டு பண்ணுறாருலாம் நீங்கள் கட்சியில் வச்சுருக்கலாமா? இப்படியெல்லாம் ரவுடித்தனம் பண்ணலாமா? கட்சி தானே. அப்போ அரசியல் கமெண்ட் வராமல் இப்படி இருக்கும். நீதிமன்றம் வந்து இது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொன்ன சப்ஜுடிஸ். இப்போ சீமான் கேஸில் வந்து சீமானும் விஜயச்சும் 2 பேரும் எதுவும் கருத்து தெரிவிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அது சப்ஜுடிஸ்ட். ஆனால் உங்கள் கருத்து எதுவும் தெரிவிக்கலை, நீங்கள் பொதுவாக ஒரு வழக்கை பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக உங்கள் கட்சிக்காரர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. அதனால் அது சப்ஜுடிஸ்ட் வராது. அவங்க பேசுவது வந்து சரியான விஷயம் தான். ஆனால் நான் என்ன சொல்ல, விஜயே விட்டுருங்க. இல்லை, இவங்கவே இந்த தாவேகா தரப்பு வழக்கறிஞர்களே ஒரு முன்முடிவுக்கு வர்றாங்க. இங்கே வந்து இது இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு. கோர்ட்டில் ஒரு விஷயம் போயிருக்கப்போ இவங்களே ஒரு முன்முடிவுக்கு வரலாம். முன்முடிவு என்ன, அவங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல அந்த வழக்கறிஞர்களுக்கு. இந்த மாதிரி வழக்குகளை போட்டுருக்காங்கல்ல. சிபிஐ விசாரணை கேட்டு எத்தனையோ ஜனநாயக ஆட்சி. இங்கே மக்கள் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். ஆதரவு தெரிவிப்பவர்களை நீங்கள் அடித்து விரட்டி விட்டு ஆட்சி செய்யலாம்னு கனவு காங்காதீங்க. இன்றிலிருந்து உங்களுக்கு வந்து அழிவு காலம் ஆரம்பம். நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது இன்றிலிருந்து உங்களுக்கு அரசியல் அழிவு ஆரம்பம். அது அரசியல் ரீதியாக மட்டும் நான் சொல்லலை, ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறேன். பாவம் பண்ண தப்பு பண்ண பயப்படணும். எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்கள் கையில் ஆட்சி போச்சு. நான்லாம் உங்கள் கைக்கு ஆட்சி போகணும்னு நினச்சதே இல்லை. உங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நான் பார்த்துட்டு அப்படியே என்னால் வந்து பல வாரங்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட வழக்குகளில். ஆனால் உங்கள் கைக்கு ஆட்சி வந்தது. அப்போ நான் நினச்சேன், நீங்கள் இன்னமையாச்சும் மனம் மாறணும், திருந்தணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு முதலமைச்சர். அப்போ அன்னைக்கு நீங்கள் தப்பு பண்ணும்போது நீங்கள் முதலமைச்சர் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு முதலமைச்சர். தயவு செய்து சொல்கிறேன், மனசாட்சிக்கு பயப்படுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க. இல்லைன்னா அந்த பதவி உங்கள்கிட்ட வந்து நிச்சயம் தக்க வைக்க ஆண்டவன் விட மாட்டான். தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் வந்து நடக்காமல் பார்த்துக்காங்க. இதுவரை எங்களோட தங்கள் கருத்தில் நன்றி சார். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.